சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை அனுபமா பரமேஸ்வரனும் நடிகர் துருவ் விக்ரமும் காதலிச்சிட்டு வந்ததா செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனா அவங்க 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஆயிட்டு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப சமீபத்தில் அனுபமா பரமேஸ்வரன் பேசின ஒரு இன்டர்வியூவில் அவங்க 2 பேருக்கு நடுவில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத ரொம்பவே விளக்கமா அவங்க சொல்லி இருந்திருக்கிறாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கோலிவுட் வட்டாரத்தில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம்தான் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் அப்புறம் துருவ் விக்ரம் நடுவே ஆன பிரேக்கப் விஷயம்தான். பைசன் படத்தில் சேர்ந்து நடித்தப்போ ஆரம்பித்த இவங்களோட பழக்கம் அப்புறம் காதலாகி ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போச்சு. ஓப்பனாக சொல்லணும்னாலும் அவங்க இன்ஸ்டா போஸ்ட் வச்சு எல்லாரும் பல பேர் வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிட்டதா விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்ல கூட ரிப்போர்ட்டர் கேட்டப்போ இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட், நான் என்ன வேணாலும் போடுவேன்னு அனுபமா பரமேஸ்வரன் கொஞ்சம் கடுப்பாவே பதில் சொன்னாங்க. இந்த நிலையில் தான் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் தன் மனசில் இருந்த மொத்த பாரத்தையும் அவங்க வந்துட்டு இறக்கி வச்சு பல விஷயங்களை அவங்க பேசியிருந்துருக்கிறாங்க. அனுபமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2 வருஷமா நான் உடலளவிலும் மனசளவிலும் பயங்கரமான வழியை அனுபவிச்சேன். நான் ஒரு நாசிஸ்டிக்கான ஒரு கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன் கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அவங்க என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க. என்ன மாதிரி கஷ்டப்படுற மற்ற பொண்ணுங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு தான் நான் இப்போ தைரியமா பேசுறேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு சின்ன சுதந்திரம் கூட இல்லை. நான் என்ன ட்ரெஸ் போடணும், இன்ஸ்டால என்ன போஸ்ட் போடணும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டைரக்டா வேணாம்னு சொல்லாம ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுவாங்க. நான் நடித்த டிராகன் படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, ஆனால் அதோட ப்ரொமோஷனுக்கு கூட என்னை போக விடாமல் தடுத்துட்டாங்க. என் தம்பியை கூட தொட்டு பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை அடக்கியிருக்காங்க. பேச ஆரம்பித்த 2 மாசத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குடும்பத்துக்கிட்ட பேச வச்சாங்க. 3வது மாசமே என்கேஜ்மெண்ட் கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது செட் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால தான் அந்த என்கேஜ்மெண்ட்டை நானே கேன்சல் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு கல்யாணமாகி டைவர்ஸ் தான் போய் முடிஞ்சிருக்கும்னு ரொம்ப ஓப்பனாகவே உடச்சி பேசியிருக்காங்க. இந்த பேட்டில் அனுப்பமா அந்த நபரோட பேரை எங்கேயுமே நேரடியாக சொல்லலை. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் துருவ் விக்ரம தான் சுட்டி காட்டி பேசிட்டு வராங்க. துருவ் தரப்புல இருந்து இதுக்கு ஏதாச்சும் விளக்கம் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.